சொல்லுங்கப்பா, கல்யாணராமன் எதுக்காக உங்களை அடிச்சாரு? சொல்லுங்கப்பா, எதுக்காக உங்களை அடிச்சாரு? மாப்பிள்ள என்ன அடிக்கலம்மா, சோமுதான் மாப்பிளைய அடிச்சுட்டான். என்ன மாப்பிள்ள அடிச்சதா கௌரி சொன்னதுல உண்மை இல்லம்மா. நான் பதட்டத்துல ஏதோ உளறிட்டேன் மாமா. ஐயோ, என் காதுல நீங்க அடிபட்டதா தான் விழுந்துச்சு. அதத்தான் மாமா சொன்னேன். இப்ப அது முக்கியம் இல்ல, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இப்ப எதுக்காக அவரை பார்க்க போனீங்க? நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு போய் சண்டை போட்டு அடிச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஏன் சோமு அங்கிள், உங்களுக்கு கொஞ்சம் கூட விவரமே கிடையாதா? இப்படி கை நீட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிருமா, திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். நான் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் இப்படி முறிஞ்சு போய் திசைக்கு ஒருத்தரா இருக்கீங்களே, அது தாங்க முடியாம தம்மா மாப்பிள்ளைய பார்த்து சமாதானம் பேச போனோம். ஆனா அவர் வார்த்தைய வித்தியாசமா பேசிட்டாரு. எதிர்பாராத கோபத்துல என்னடான்னு லேசா தான் தொட்டேன். தடுமாறி விழுந்து தலையில அடிபட்டுச்சுமா. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நாங்க அங்க போயிருக்கவே மாட்டோம்மா. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நான் தான் உங்க உறவே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன்ல, அப்புறமும் நீங்க இப்படி பண்ணா எப்படி? என்ன மன்னிச்சிருமா, இனிமே அப்படி பண்ண மாட்டோம்மா. அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னென்ன பிரயோஜனம்? முதல்ல மாப்பிள்ள கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் பிரச்சனை தீரும். வேண்டாமா? இவர் மன்னிப்பு கேட்க போய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அதனால பேசாம இருக்கிறது நல்லது. என்ன இது இப்படி கடைய போட்டுட்டா? இந்த ஆளு மன்னிப்பு கேட்க போவான், அவங்க நல்ல செருப்படி கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா நடக்காது போல் இருக்கே. என்ன நீ? நான் சொல்றது சரிதானே? இந்த பிரச்சனை இன்னும் வளர விடணுமா? இல்ல இல்ல, வளர விடக்கூடாது. அதனால நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் சோமு அங்கிள் உனக்காக என்ன நல்லது செஞ்சாலும் அது பொல்லாப்பாவே போய் முடியுது. அத நினைச்சுதான் நான் கவலைப்பட்டு இருக்கேன். எவ்வளவு நல்ல மனசு இவருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவு பாடுபட்டாரு. அதெல்லாம் வீணா போறத பார்த்துட்டு மனசு பொறுக்காம தான் இப்படி பண்ணிட்டாரு. எல்லாம் நேரம் தான், வேற என்னத்த சொல்றது? எது எப்படியோ இத பாருங்க அங்கிள், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. வாங்குவோமா, வாங்க வாகிலா. காலையில ஐயர் வந்து கணபதி ஹோமம் முடிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப அகிலா விளக்கேத்த வேண்டியதுதான் பாக்கி மாமா. மாமா வாங்க. என் ஃப்ரெண்டு முரளி, ஹலோ பார்ட்னர். ஹலோ. இவர் ரமேஷ், என்னுடைய காலேஜ் மெட். இப்ப இவர் இன்னொரு பார்ட்னர், பேர் சுந்தரராஜ். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அகிலா விளக்கேத்து. வாங்க, நீங்களும் வாங்க. பரவாயில்லப்பா.
நீங்க ஆபீஸ சுத்தி பார்த்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி மாப்பிள்ள. எல்லாரும் வாங்க. ஆ. வரேன் மாமா. போங்க போங்க. அகிலா, மாப்பிள்ள ஃப்ரெண்டுகளை பார்த்தா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மாதிரி தெரியலையே. கோயம்பேடு மார்க்கெட்ல ஏதோ காய்கறி கடை வச்சிருக்கவங்க மாதிரி இருக்காங்க. அப்பா சத்தமா பேசாதீங்க. ஏற்கனவே கௌரவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப இது வேற காதுல விழுந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான். பேசாம இருங்க. ஆமா ஆமா, நாம ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிர போகுது. மாமா, ஆ பில்டிங்கோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஆ நல்லா இருக்கு மாப்பிள்ள, சூப்பரா இருக்கு. மாமா, இந்த பில்டிங்கோட வாடகை எவ்வளவு தெரியுமா? மாசம் 25,000 ரூபாய், அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய். அவ்வளவு பெரிய தொகை கொடுத்ததுனாலதான் இந்த இடத்த பிடிக்க முடிஞ்சது. மாப்பிள்ள, இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதுக்குள்ளயும் இவ்வளவு பெரிய செலவு தேவையா? நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சும்மா 10க்கு 10 ரூம்ல தான் ஆரம்பிச்சேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு வர முடிஞ்சுச்சு. ஆனா நீங்க எடுத்த உடனே டாப் கியர்ல போறீங்க. மாமா, உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. அப்போ ஊருக்கு ஒரு பில்டர் தான் இருப்பாங்க. எங்கேயாவது சந்து பொந்துல ஆபீஸ் போட்டாலும் பார்ட்டிங்க தேடி வந்து ப்ராஜெக்ட கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்ல மாமா, தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை பில்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி கிராண்டா ஆபீஸ் போட்டாதான் பார்ட்டிங்க நம்மள தேடி வந்து ப்ராஜெக்ட கொடுப்பாங்க. மாப்பிள்ள, செய்யற வேலையை நல்ல குவாலிட்டியா பண்ணனா எங்க இருந்தாலும் தேடிக்கிட்டு வருவாங்க. வெறும் அலங்காரம் மட்டும் இருந்துச்சுன்னா தேடிக்கிட்டு வரமாட்டாங்க. மாமா, நாங்க யாரையும் ஏமாத்த போறதில்ல. எடுத்துக்க போற வேலைய சிறப்பா குவாலிட்டியா செய்ய போறோம். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. நீங்க 20 வருஷமா உழைச்சி எட்டி பிடிச்ச உயரத்தை 2 வருஷத்துல நாங்க பிடிச்சு காட்டுறோம். அடட, நீங்க நல்லா பிடிங்க. நீங்க வளர்ந்தா தானே எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட போட்டோ எடுத்துக்கிறோம். நீ ஒய்ஃபை கூட்டிட்டு வா. சரி அகிலா, ஆ. மாமா ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம். போயிட்டோம். என்னங்க, என்னமோ காணாத கண்ட மாதிரி இந்த தத்தி இந்த பேச்சு பேசிட்டு போறான். இவெல்லாம் உருப்பட்டு முன்னுக்கு வந்துருவான்றீங்க. ஏய் பொறு, அனுபவம் ஜெயிக்குதா அறிவு ஜெயிக்குதான்னு பாப்போம். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சோமுங்கிற ஆக்ஷன் கேஸ். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட்லியா? தேங்க் யூ. அண்ணி, அபிராமி, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. எனக்கும் முழு விவரம் என்னன்னு தெரியல அபிராமி. மாமா தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னாரு, அதான் பண்ண. அப்பா எங்க? இதோ இங்கதான் இருக்காரு, வா. மாமா, அப்பா என்னாச்சுப்பா? சோமு அங்கிளை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு அண்ணி போன்ல சொன்னாங்க. என்னாச்சுப்பா அவருக்கு? தெரியலம்மா. சோமுவோட பக்கத்து கடைக்காரர் ஃபோன் பண்ணி யாரோ ரவுடிங்க சோமு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. உடம்பெல்லாம் ரத்தமா சோமு கிடக்குறாமா. அவன் கடையெல்லாம் அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அதான் கௌரி விட்டு உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? சோமு அங்கிளுக்கு எதிரிங்கன்னு யார் இருக்காங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், சோமு அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ட்ரீட்மெண்ட் பண்ணி காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டிருக்கு. பேஷண்ட் கண்ணு முழிச்சிருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். வாங்க. சோமு, சோமு, திருமலை வந்திருக்கேன்டா. கண்ணை திறந்து பாடுறா. சோமு, டேய்
என்னடா என்னடா இதெல்லாம் என்னடா நடந்துச்சு சொல்லுடா நான் சொல்லு சொல்லு சொல்லுடா நான் எப்பவும் போல வியாபாரத்தை முடிச்சிட்டு கடைய மூடிக்கிட்டு இருந்தேன். சரி என்ன நடந்துச்சு அப்போ 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 சொல்லுடா சொல்ல போது சும்மா விட மாட்டேன். ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் மச்சான் மேலேயே கை வைக்கிற? அதுக்காக உன கடை உடைக்க சொன்னேன். அதுக்காக உன கடை ராசப்படுத்த சொன்னேன். அது ஒரு தவறுதலா நடந்த சம்பவம்டா. அது பெருசுபடுத்தாதடா. டேய் பேசாதடா. கேட்க ஆள் இல்லைன்னு தானே நீ என் மச்சான் அடிச்ச. இப்ப நான் வந்திருக்கேன்டா. அட்ரா அட்ரா பார்க்கலாம். அட்ரா பார்க்கலாம். தம்பி வேணாம் தம்பி வேணாம் தம்பி தம்பி வேணாம் தம்பி வேணாம் தம்பி. என்னடா வேண்டாம்? அட்ரா பார்க்கலாம். அட்ரா என் மச்சான் கிட்ட காட்டின வீரத்தை ஏன்ட்ட காட்டுறா? ஏன்ட்ட காட்டுறா? தம்பி நல்லா இல்ல தம்பி இது நல்லா இல்ல தம்பி 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 வேணாம் தம்பி. எத்தனை நல்லா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த அபிராமிக்கு நீ யாரா? மாமனா இல்ல மச்சானா? கேவலம் ஒரு மூணாவது மனுஷன் தானே. ஏய் அப்புறம் எதுக்கிட்ட அவங்க பிரச்சனை நீ மூக்க நுழைக்கிற? தம்பி நான் வயசுல பெரியது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீ கிளவன்றது உனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருதா? என் மச்சான் அடிக்கும் போது உனக்கு தெரியல? அட்டினா உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப நான் காட்டுறேன்டா. இந்த கைதான என் மச்சான் அடிக்குது. அடிங்கடா. அடிச்சு கை கால் உடைச்சு ரோட்ல போடுங்கடா. திருமல் அவங்க என்ன அடிச்சதோட வலிக்கலடா. என்ன மூணாவது மனுஷன் சொல்லாம் பாரு. அதை தாண்டா என்னால தாங்க முடியல.
அடிச்சும் உனக்கு வலிக்கலையா? நல்ல குமட்லியே கும்மம் குத்து குத்தி இருந்தா நீ பேச முடியாம கடந்திருப்ப. அத பண்ணாததாலதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஃபீல். ஏன் அங்கிள் தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்கி இப்ப எப்படி கிடக்குறீங்களே? நீங்க கல்யாண ராமனை பார்க்க போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அதுக்காக அந்த பிரகாஷ் இப்படி பண்ணலாமாமா? இவன் என்னோட உயிர் நண்பன்ங்கிறதுனால மாப்பிள்ளை கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக போனோம். அதுக்கு போய் அவன் இன்னும் பெரிய ரவுடி மாதிரி இவன் கடையை அடிச்சு நொறுக்கி இவனையும் கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான். கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பா அவனுக்கு. இப்பவே போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் பாரு. நில்லுங்கப்பா. என்னப்பா பேசுறீங்க? பதிலுக்கு பதில் செஞ்சா பிரச்சனை தான் வளரும். அதுக்காக என்னோட உயிர் நண்பன் குத்துயிரும் கொடையுருமா கிடைக்கிறத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்கணும்னு சொல்றியா? முடியாது, என்னால முடியாது. அந்த பிரகாஷா இல்ல நானான்றதை இன்னைக்கு பார்க்கதான் போறேன். என்ன தடுக்காதம்மா. என் நண்பனுக்காக நான் நியாயம் கேட்கறதுக்கு போக கூடாதா? ஏமா கௌரி, மாமா நீ சொல்லுமா, நான் கேட்கணுமா வேண்டாமா? அது கண்டிப்பா போணும் மாமா. இல்லனா அவங்க நம்மள இழிச்ச வாயா நினைச்சிருவாங்க. நானே அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க. தூண்டி விடல அபிராமி, நியாயத்தை தான் சொல்றேன். உனக்காக தானே சோமு அங்கிள் இப்படி அடிபட்டு கிடக்குறாரு. அதுக்கு நம்ம நியாயம் கேட்க வேண்டாமா? யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிடுறேன். ஏய் அபிராமி, நீ என்னம்மா பண்ண போற? என்ன பண்ணணுமோ அதை பண்றேன்ப்பா. நீங்க கவலைப்படாம சோமு அங்கிளை கவனிச்சுக்கோங்க. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். அபிராமி அபிராமி